அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல் க்ரௌன் பாரடைஸ். இன்றைக்கி வந்து பொட்டேட்டோவில் ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸி, வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே நம்ம பண்ணிடலாம். உருளைக்கிழங்கை வந்து நல்லா தோல் சீவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணிக்கோங்க. மெலிசா கட் பண்ணிடாதீங்க. மெலிசா கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த 3D ஷேப் கிடைக்காது. எவ்வளோக்கு மொத்தமாக கட் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு மொத்தமாக கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ரொம்ப மொத்தமாக இல்லாமல் ரொம்ப மெலிசா இல்லாமல் இங்கே பாருங்கள், நான் இந்த அளவுக்கு கட் பண்ணியிருக்கேன். இதை விட ஒரு அரை இன்ச்சு வந்து அதிகமாக இருந்தாலும் பரவாயில்ல. இப்போ அந்த ஸ்லைஸ் எல்லாத்தையும் வந்து நார்மல் சில் வாட்டரில் வாஷ் பண்ணிவிட்டு அதை நல்லா ட்ரெயின் பண்ணிவிட்டு கொஞ்சம் வந்து டிஷ்யூ பேப்பர் வச்சு இல்லை காட்டன் துணியை வச்சுட்டு கொஞ்சம் வைப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி 2 ஸ்பூன் வச்சு நடுவில் அந்த ஸ்லைஸ் வச்சுருங்க. உங்கள்கிட்ட ஸ்பூன் இருக்குன்னா ஓகே. அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் வந்து 2 சாப்ஸ்டிக் கூட நீங்கள் வச்சுக்கலாம். அதாவது கீழே வந்து அந்த நைஃப் வந்து டோட்டலாக கீழே இறங்காமல் பாதியிலே நிற்கிறதுக்காக தான் அந்த 2 ஸ்பூன் வைக்கிறோம். ஃபஸ்ட்டு நேராக நீட்டாக கட் பண்ணிக்கிட்டோம். அதுக்கப்புறம் அதை அப்படியே திருப்பி போட்டுட்டு இப்போ க்ராஸாக கட் பண்ணிக்க போகிறோம். இப்போ வந்து நீங்கள் ஸ்பூன் இல்லாமல் செஞ்சீங்கன்னா நீங்கள் டோட்டலாக அந்த கிரவுண்ட் வரைக்கும் நீங்கள் கட் பண்ணிடுவீங்க. அப்போ வந்து உங்களுக்கு தனித்தனியாக துண்டு துண்டாக போயிடும். அந்த மாதிரி நைஃப் அவ்வளோ தூரம் இறங்காமல் இருக்கிறதுக்காக தான் அந்த 2 ஸ்பூன் வச்சுக்கிறோம். இப்போ வந்து ஃபிங்கர் சிப்ஸ் சைஸுக்கு வந்து நீங்கள் வந்து கட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், கட் பண்ணோன்னா எப்படி தான் நமக்கு வந்து 3D ஷேப்பில் நம்மளுக்கு கிடைக்கும். குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நம்ம வந்து ஸ்நாக்ஸ் பண்ணி கொடுத்தோன்னா அவங்க வந்து இன்ட்ரெஸ்ட்டாக வந்து சாப்பிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு ப்ரிசர்வேட்டிவுமே இல்லாமல் நம்ம வீட்டிலேயே வந்து எல்லாமே வந்து நம்ம பியூர் ஆயிலே வந்து நம்ம செஞ்சு கொடுக்கலாம். ஸோ அதனால் வந்து இது கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது கூடவே இப்போ வந்து நம்ம 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவை ஆட் பண்ணிவிட்டு நல்லா அதை பெரட்டிட்டு இப்போ வந்து ரீஃபைண்ட் ஆயிலில் நம்ம வந்து நல்லா டீப் ஃப்ரை பண்ண போகிறோம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா டீப் ஃப்ரை பண்ணுங்கள். இதை வந்து ஃபஸ்ட் டைம்லேயே உங்களுக்கு நல்லா கிறிஸ்பினஸ் கிடச்சிருச்சு அப்படின்னா ஓகே. உங்களுக்கு கிறிஸ்பினஸ் கிடைக்கல அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ப்ரௌன் கலராக மட்டும் மாற விட்டுறாதீங்க. இதை அப்படியே எடுத்துட்டு அதுக்கப்புறம் திருப்பி வந்து நீங்கள் அகெயின் வந்து ஃப்ரை பண்ணிங்கன்னா நல்லா உங்களுக்கு கிறிஸ்பினஸ் கிடைக்கும். அது கூட இப்போ வந்து நம்ம சால்ட்டு, பெப்பர் அப்படி இல்லைன்னா மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு லைட்டாக வந்து ஒரு குலுக்கு ஊற்றிட்டு நம்ம வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். கண்டிப்பாக இது சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸு. நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எகைன் அண்ட் எகைன் நீங்கள் செய்வீங்க. நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறாந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம்லேயும் எங்கள் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.